பெர்சன்டேஜ்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி கேட்டிருக்காங்க. ஒரு கடைக்காரர் ஒரு சைக்கிளை 17% நஷ்டத்துக்கு விற்கிறாரு. ஒருவேளை அவர் 1056 ரூபாய் கூடுதலா வித்திருந்தா அவருக்கு 5% லாபம் கிடைச்சிருக்குன்னா அந்த பொருளுடைய அடக்க விலை, அந்த பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் கேட்கறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, வித்வுட் ஃபார்முலா யூஸ் பண்ணாம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 மற்றும் குரூப் 1 பிரிலிம்ஸ்க்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு கடைக்காரர் ஒரு சைக்கிளை 17% நஷ்டத்துக்கு விற்கிறாரு. ஒருவேளை அவரு 1056 ரூபாய்க்கு கூடுதலா வித்திருந்தா அவருக்கு 5% லாபம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த பொருளுடைய காஸ்ட் பிரைஸ், அந்த சைக்கிளுடைய ஒரிஜினல் பிரைஸ் என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இந்த பெர்சன்டேஜ் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 17%, இங்க 5%, ரெண்டையும் ஆட் பண்ணா 22%. இந்த 22%க்கு தான் இந்த 22% தான் இந்த 1056. எப்பவுமே ஒரு பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் பார்த்தோம்னா 100%. 22%க்கு 56னா 100%க்கு என்ன? இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 100% இன்ட்டு 1056 வகுத்தல் 22%. ஸோ இங்க சதவீதம் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 1056 22ஆல கேன்சல் பண்ணுமா 48. இங்க ஒரு 2 0 இருக்குது. ஸோ அப்போ அந்த பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை பார்த்தோம்னா 4800 ரூபாய். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.